தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம். ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை. வெல்கம் டு ஆர்பிஆர் கார்ஸ் செல்லூர் மதுரை. இப்போ நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு 10 வண்டிக்கிட்ட அப்டேட் வந்திருக்கு. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கும். ஒரு சம்மர் டைமு ஒரு பைக் வாங்குகிற விலையில் ஒரு கார் வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஏசியோட ஒரு ஃபேமிலியோட நம்ம நல்லா உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து நிறைய பேர் டூர் போவாங்க. ஸோ அவங்களுக்கு வாடகை பிடிச்சி போகிறதுக்கு சொந்தமாக கார் வாங்கியே நம்ம டூர் எங்கேனாலும் போகலாம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த மாதிரி நிறையா போகலாம். அதுக்காக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 2 வீலர் வாங்க ப்ரைஸுக்கு ஒரு காரே கொண்டு வந்திருக்கேன். ஒரு 10 வண்டி கொண்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி வந்து டெட்சன் கோ. இது ஒரு 2015-18 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி, மதுரை வண்டி, ஒரே ஓனரு. இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது, ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குது. அது போக சென்ட்ரல் லாக்கும் வந்துடுது. வண்டி வந்து மதுரை வண்டி, சென்னை நம்பர்லாம் கிடையாது, TN 58 மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி ஃபோட்டோவில் பார்க்குறதோட வீடியோவில் பார்க்குறதோட நீங்கள் வந்து நேராக வந்து பாருங்கள். வண்டி நல்லாயிருக்கும், இன்டீரியர் நல்லாயிருக்கும், எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கும், டிங்கரிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. வண்டி சுத்தமாகவும் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இது வந்து தாராளம் ஒரு 275 போயிட்டுருக்கு. 2018 மாடலு. நம்ம கேட்குற விலை வந்து வெறும் 2,50,000 தான் கேட்குறோம். வந்து பாருங்கள், பிடிச்சிச்சுன்னா ஒரு 2,45 வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசி எடுத்து தரேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு வந்து 2,40,000 கொடுத்துடலாம். ஒரு 18 மாடலு, ஒரே ஓனர், மதுரை வண்டி. இப்போ வண்டி வந்து டாடா மான்சா. இது வண்டி நல்லா ஒரு டெயில் நல்லா லாங்காக இருக்கும். வண்டி நல்லா பார்க்குறதுக்கு லக்ஸரியாகவும் இருக்கும். இது ஒரு 2016 மாடலு, ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு, மதுரை வண்டி தான். நம்மகிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் ஒரு 8 வண்டியில் ஒரு 6 வண்டி இந்த மாதிரி எல்லாம் மதுரை வண்டியாக தான் இருக்கும். ஒரு வண்டி 2 வண்டி திருப்பூர் வண்டி இந்த மாதிரி இருக்கும். இது 2014 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது, அலாயில் வந்துடுது, ABS. இது இல்லாத ஆப்ஷனே இல்லை. 2014 2 ஓனர் வண்டி, மதுரை வண்டி. வண்டி நல்லா சுத்தமாக இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கும் ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு, ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து 1,85,000 கேட்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நீங்கள் தாராளம் எந்த வண்டினாலும் சரி, OLXல, ஃபேஸ்புக்கில், மார்க்கெட் பிளேஸில், எதுலனாலும் சரி, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால தான் நம்மகிட்ட வண்டி அந்த அளவு நிற்காது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா இடத்த காட்டியும் சரி நம்மகிட்ட வந்து கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டை கம்மி பண்ணி போடுவேன். நீங்கள் தாராளம் சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் மார்க்கெட் ரேட்னா ஒரு 5,000, 10,000, 15,000 கம்மி பண்ணி போட மாட்டேன். தாராளம் ஒரு வண்டிக்கும் 40,000, 30,000 கம்மி பண்ணி தான் மார்க்கெட் ரேட் போடுவேன். அது மாதிரி என்னடா கம்மி பண்ணி போடுறாங்களே, எதுவும் வேலை இருக்குமான்னு நீங்கள் நினைக்க வேணாம். எந்த வண்டி வாங்க வரவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளம் கஸ்டமரை தாராளம் அவங்க கூட மெக்கானிக்கு இல்லை வண்டியை பற்றி அனுபவம் தெரிஞ்சவங்க தாராளம் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டாவே இன்ஜின் ஓரளவு நாங்கள் பார்த்துருவோம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. நல்ல வண்டினா மட்டும்தான் வண்டியை நிப்பாட்டுவோம். இது வந்து 2014 டாடா மான்சா. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வெறும் 1,85,000 தான். வண்டி நல்லா இருக்குது, வாங்க, பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு நிசான் மைக்ரா. வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். இது வந்து மதுரை வண்டி தான். ஒரு VIP வச்சுருந்தாங்க இந்த வண்டியை. 2011 மாடலு வண்டி. FC இப்போ தான் எடுத்திருக்காங்க. 2031 வரையும் FC இருக்குது. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். 2011 ஒரே ஓனரு, மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. அவங்க இது 2011 டீசல் வேரியண்ட்டு. இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, AC, ஏர் பேக்கும் வந்துடும். வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். புஷ் ஸ்டார்ட் பட்டனு. இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் 1,90,000 தான். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த வண்டி வந்து தாராளம் நீங்கள் எதுலனாலும் போட்டுக்கலாம். ஃபேஸ்புக், OLXல இன்னைக்கு 2,25க்கு 2 ஆள் குறைஞ்ச வண்டியே கிடையாது. நம்ம கேட்குற விலை வந்து 1,90,000 தான். எல்லா வண்டிக்கும் நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம். நீங்கள் கஸ்டமரு நம்ம சேனல் மாதிரி நீங்கள் எந்த சேனலில் வேணால் நீங்கள் தாராளம் உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எல்லா வண்டிக்குமே ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறேன். 1,85, 1,95, 2,45 இப்படி கம்மியாக தான் கொடுக்குறேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 1,90,000 கேட்குறோம். வந்து பிடிச்சா வந்து பாருங்கள், கம்மி பண்ணி ஒரு 5,000, 10,000 கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். FC 5 வருஷம் கரண்ட்டாக இருக்குது, இன்சூரன்ஸு கரண்ட்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு ஐடி வேல்யூவே வந்து பம்பர் டு பம்பர் தான் போட்டிருக்காங்க. 1,80,000 வண்டியோட வேல்யூ போட்டிருக்காங்க.
இன்சூரன்ஸ் வேல்யூ, ஒரே ஓனர், மதுரை வண்டி. வாங்க பிடிச்சா பார்த்து பேசிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஒரு i20, ஒரு லக்ஸரியான வண்டி. ஏன்னா i20 வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும் i20 எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வேற சின்ன சின்ன வண்டி எடுத்தால் கூட நீங்கள் மாற்றிடுவீங்க. பட் i20ன்றப்ப ஒரு லக்ஸரியான வண்டி. ஒரு இடம் ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு 8 சீட்டர் ஆப்ஷன் அந்த மாதிரி போனால் தான் இது அது பாட்டுக்கு ஒரு குழந்தை மாதிரி வீட்டில் கிடக்கும். இது ஒரு 14 மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி. இதுவும் லோக்கல் வண்டி தான், திருச்சி வண்டி, திருச்சிராப்பள்ளி TN 45, ஒரே ஓனர் தான். இதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னா இதுலேயும் இல்லாத ஆப்ஷனே இல்லை. பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், அலாய் வீல் வந்துடும், ABS. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2014 சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டு, ஒரே ஓனரு. வண்டி ஃபோட்டோலோ வீடியோலோட வண்டி வந்து பாருங்க, வண்டி தெளிவாக இருக்கும். பெட்ரோல் வேரியண்ட்டு, வண்டி சுத்தமாகவும் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 3.25 குறைஞ்ச வண்டியே கிடையாது. இப்போ கூட ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று கொடுத்தேன், ஒரு 2013 மாடல் பெட்ரோல் வண்டி, கஸ்டமர் வண்டி தான். அதே ஒரு 3.35 அந்த ரேஞ்சு கொடுத்தேன். இது வந்து 2014 i20 சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம RPR கார்ஸில் கேட்குற விலை வெறும் 3,40,000 ரூபா தான் கேட்குறோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 3.70 குறைஞ்சு கிடையவே கிடையாது. 3,40,000 ரூபா கேட்குறோம். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு டீசல் வண்டி. வண்டி சுத்தமாக இருக்கும். ஒரு டாடா போல்டு. உங்களுக்கு டாட்டானாவே ஒரு கிங் ஆஃப் கிங் தான். இந்த வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். ஒரு ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணுறவங்க தாராளம் இதுவும் தாராளம் நம்பி எடுக்கலாம். இது வந்து குவார்டர் ஜெட் இன்ஜின் தான். ஸ்விஃப்ட்டுக்கு என்ன இன்ஜின் வருதோ அதே இன்ஜின் தான் அந்த டாட்டாக்கு வருது. மைலேஜஸ் பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு 23, 22 குறையாமல் கொடுக்கும். ஒரு டீசல் வண்டி ஸ்விஃப்ட் எவ்வளோ கொடுக்குதோ அதே சேம் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு வரும். 2018 மாடலு, மதுரை வண்டி தான். சென்னை நம்பரு அதெல்லாம் கிடையாது. TN 59 BQ மதுரை வண்டி. இந்த வண்டிக்கு என்னன்னா ஓனர் மட்டும்தான் தேர்ட் ஓனரு. 2018 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா ஆனால் சுத்தமாக இருக்குது. வண்டி ஏசி கூலிங்கு, வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. 2018 மதுரை வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம RPR கார்ஸில் கேட்குற விலை வெறும் 2,20,000 ரூபா தான் கேட்குறோம். 2018 மாடலு 2,20,000 ரூபா தான் கேட்குறோம். இன்னைக்கு ஆல்டோ சின்ன வண்டி எடுக்க போனாவே உங்களுக்கு ஒரு 11, 12 எடுக்க போனாவே உங்களுக்கு 2,10, 2 ரூபா வருது. இது 18 மாடலு டாடா போல்ட்டு, ஒரு ஸ்விஃப்ட் இன்ஜின். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து டீசல் வண்டி 2,20,000 ரூபா கேட்குறோம். வாங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000 10,000 கம்மி பண்ணி, பிடிச்சிச்சுன்னா இன்னும் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். 2,20,000 ரூபா கொடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு ஸ்கோடா வண்டி. நல்லா லாங்காக இருக்கும் வண்டி. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னு இல்லை. இது ஒரு TDI ஸ்போர்ட் எடிஷன் வண்டி. அந்த அளவு நல்லா சுத்தமாக இருக்கும். 2005 மாடலு, FC ஒரு 2 வருஷம் கரண்ட்டாக இருக்குது. இந்த 26, 27 வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங், ஏசி, பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம RPR கார்ஸில் கேட்குற விலை 1,40,000 ரூபா கொடுத்துடலாம். வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும், டீசல் வேரியண்ட்டு, வண்டி சுத்தமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு 8 சீட்டர் வண்டி. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு, 2013. இன்னைக்கு வந்து ஒரு 8 சீட்டர் வண்டி வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடலு. இன்னைக்கு ஒரு குவாலிஸு, சுமோ, ஒரு லோ மாடலு இப்படி எடுக்க போனாவே உங்களுக்கு ஒரு 2,500, 2,500 வந்துடும். இது 13 மாடலு, ஒரே ஓனர் வண்டி. இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இதில் என்னென்ன வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். இந்த வண்டிக்கு நம்ம RPR கார்ஸில் கேட்குற விலை 8 சீட்டர் வண்டிக்கு, ஒரே ஓனரு, டீசல் வேரியண்ட்டு, மைலேஜ் தாராளம் ஒரு 20, 18 கிடைக்கும். வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். இதுவும் ஸ்விஃப்ட் இன்ஜின் தான், ஒரு குவார்டர் ஜெட் இன்ஜின் வர்றது தான் இது. 2013 ஒரே ஓனரு, ஒரு 8 சீட்டர் வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 3,20,000 ரூபா கேட்குறோம். இதான் விலைன்னு வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா ஒரு 5,000, 10,000 கம்மி பண்ணி 3,15,000 ரூபா கொடுத்துடலாம். வாங்க லிட்டில் பிட் பேசி எடுத்துறேன். நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஹுண்டாய் வெர்னா வண்டி. ஒரு லோ பட்ஜெட்டு, ஒரு டீசல் வேரியண்ட்டு. இது 2008 மாடலு, தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. FC 2028 வரையும் இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு. TN 76 தென்காசி வண்டி. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், LED TV வந்துடும், டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏசி வந்துடும், ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு லோ பட்ஜெட் தான். இந்த 2008 ஒரு வெர்னா டீசல் வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 1,40,000 ரூபா கேட்குறோம். வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன். டீசல் வேரியன்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஒரு மாருதி சுசுகி ஜென்எஸ்டிலோ. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஜென்எஸ்டிலோலாம் போட்டிருக்கோம். நிறைய வண்டி போடாமையும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்மகிட்ட இந்த வண்டி வந்திருக்கு. 2008
ஒரே ஓனர்ல தான் இருந்துச்சு. இப்போ 2வது ஓனர் சேஞ்ச் பண்ணி எஃப்சி பார்த்துருக்காங்க. 2031 வரையும் எஃப்சி கரண்ட்டு. 2008 2 ஓனர் கண்டிஷன். இப்போதான் எஃப்சிக்காக பேர் மாற்றிருக்கு. மாற்றி 2031 வரையும் எஃப்சி கரண்ட்டாக இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்கு. இந்த வண்டிக்கு நான் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா, VXI டாப் மாடல், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும். இந்த வண்டிக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டாக இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம RPR கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் 1,25,000 கொடுத்துடலாம். ஒரு லோ பட்ஜெட் வண்டி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜென் எஸ்டிலோ இன்னைக்கு 2008 மாடலு 1.45 1.50 1.45லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம லோ பட்ஜெட்டில் தான் கேட்குறோம். 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டோட கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 1,25,000 கொடுத்துடலாம், லோ பட்ஜெட் வெஹிக்கிள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு பிராண்டு, ஒரு ஹோண்டா அப்படின்னாவே பிராண்டு தான். ஒரு 2 வீலர்னாலும் சரி, ஒரு கார்னாலும் சரி, ஒரு லக்ஸரியாக தாராளம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஒரு நிறையா டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ஒரு யாருனாலும் சரி ஒரு ஹோண்டா அப்படின்னா தாராளம் ஒரு நம்பிக்கையை எடுக்கலாம். ஏன்னா இந்த டாட்டா, ஹோண்டா, மாருதி இது எல்லாமே ஒரு நம்பிக்கையான ப்ராடக்ட். அந்த அளவுக்கு வண்டி நல்லா இருக்கும் செகண்ட்ஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இது வந்து 2013 மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி தான். இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ABS, ஏசி எல்லாமே வந்துடும். ஒரே ஓனர் தான். வண்டி நல்லாவும் இருக்கும். டீசல் வேரியண்ட்டு. மைலேஜ் எப்படி பார்த்தாலும் தாராளம் 22-20 குறையாம கொடுக்கும் டீசல் வேரியண்ட்டு. ஒரே ஓனர் தான். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படியே பார்ப்போம். வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும். வண்டி டயர் பாயிண்ட்டு 4 டயருமே நல்லா தான் இருக்கும். வண்டியோட இன்டீரியரு, இதில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும், வண்டி ஏசி வந்துடும், இன்பில்டு சிஸ்டம் வண்டியோட வந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கு, ஸ்டேரிங் கண்ட்ரோலும் வந்துடும், ஏசி வந்துடும். வண்டி எக்ஸ்டீரியருமே நல்லா இருக்கும். வண்டி டிங்கின் ஒர்க் எதுவுமே கிடையாது. வண்டி இப்போதான் வந்திருக்கு, கஸ்டமர் வண்டி தான், பார்க்கர் சேலுக்காக கொடுத்துருக்காங்க. சரி நம்ம வீடியோ போடுவோம்னு வீடியோ போடுறோம். இந்த 2013 சிங்கிள் ஓனர் வண்டி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து 350 3.25 அப்படிலாம் போயிட்டு இருக்கு. நான் நிறைய ஹோண்டா அமேஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 ஹோண்டா அமேஸ் போட்டிருக்கேன். அதுவும் இதே ரேஞ்சுக்கு தான் போட்டேன். இப்பயும் நான் கூடையும் போடலை, அதே ரேஞ்சு தான் இந்த வண்டியை கொடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன், 13 2 அமேஸ் போட்டிருப்பேன். அதுவும் அதே ரேஞ்சுக்கு தான் கொடுத்தேன். இப்போ இந்த 2013 மதுரை வண்டி யாருனாலும் சரி, மதுரைக்காரங்கனாலும் சரி, வெளியூர்காரங்கனாலும் சரி, இந்த வண்டி நல்லா இருக்கும். 2013 ஒரே ஓனர் வண்டி, மதுரை வண்டி. வண்டி நல்லா சுத்தமாகவும் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம RPR கார்ஸில் கேட்குற விலை வெறும் 2,85,000 இன்னைக்கு வந்து ஹோண்டா அமேஸ் இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து 340 3.25 மேலே தான் இன்னைக்கு அமேஸ். ஒரு டீசல் வேரியண்ட்டு, ஒரு அல்டோ எடுக்கிற பட்ஜெட்டுக்கு நம்ம டீசல் வண்டி, ஒரு செடான் டைப் நம்ம கொடுக்குறோம். இந்த மதுரை வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 2,85,000 கொடுத்துடலாம். ஒரே ஓனரு. இன்சூரன்ஸும் பம்பர் டு பம்பர் தான் போட்டிருக்காங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, தேர்ட் பார்ட்டிலாம் போடலை. பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஒரே ஓனருக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 2,85,000 தான் கேட்குறோம். 2,85,000 கேட்குறோம். வாங்க ஏதாவது லிட்டில் பிட் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன். வண்டி நல்ல வண்டி, சுத்தமான வண்டி. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி தாராளம் ஏசி கூலிங் எல்லாம் செக் பண்ணி வண்டி தாராளம் செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு அல்டோ ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்குறோம். 13 மாடலு. இன்னைக்கு நீங்கள் ஸ்விஃப்ட் 13 ஸ்விஃப்ட் டிசைர் எடுக்க போனாவே இன்னைக்கு வந்து 4 ரூபா 3.25 குறைஞ்சி வண்டியே கிடையாது. நீங்கள் தாராளம் ஒரு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எந்த கார்ஸ்னாலும் சரி, எந்த ஆப்புனாலும் சரி. இன்னைக்கு 13 நீங்கள் வந்துட்டு கூட யார்ட்டனாலும் கேட்கலாம், இந்த மாதிரி சார் இந்த வண்டி இங்கே நிற்கிது, இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம், நீங்கள் தாராளம் கேட்டு கூட எடுக்கலாம். அது மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, இல்லை டீலராக இருந்தாலும் சரி, அனுபவம் உள்ளவங்ககிட்ட இல்லை ஒரு கார்ஸ்காரன்ட்ட கூட நீங்கள் வந்துட்டு கூட கேட்கலாம், இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு எடுக்கலான்னு. 2,85,000 வண்டி கிடைக்காது, கஸ்டமர் வண்டி தான். ஒரு சித்திர திருவிழா முன்னிட்டு நம்ம எல்லா வண்டியுமே கொஞ்சம் ஆஃபராக தான் கொடுக்குறோம். எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஆஃபராக தான் எல்லா வண்டியுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம்.